கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 56வது அதிகாரத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். என்னன்னா, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், இப்படிங்கிற காரியத்தை திருப்பி திருப்பி அந்த 56வது வசனத்துல சொல்லுகிறார். இத வாழ்க்கையில அவர் பல நேரங்கள்ல ரியலைஸ் பண்ணதுனால, தேவன் என் பட்சத்துல இருக்கிறார், தேவன் என் சகாயராய் இருக்கிறார், தேவன் என் கூடவே இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார். உதாரணமா நான் சொல்றேன், சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற ஈசாயின் வீட்டுக்கு வரும் பொழுது ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் முன்னிறுத்தினான், தாவீதை தவிர்த்து. அதாவது தாவீது அந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தான். ஆனா தேவன் தன்னுடைய திட்டத்தை தாவீதின் மேல நிறைவேற்றினார், அதாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சரி, அதுக்கடுத்து ஒரு சில காரியங்கள் பார்த்தோம்னா, போர்க்களத்துக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க போற நேரத்துல தாவீது கோலியாத்தை பார்த்து, நான் பயப்பட மாட்டேன், நீ ஈட்டியோட பட்டயத்தோட இருக்கு, நான் என்னோட உடன்படிக்கையின் தேவனோடு கூட இருக்கிறேன், அவர் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு தான் ஜெயம் அப்படின்னு அந்த இடத்துலயும் தேவன் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்துகிறார். பயம் இல்லாம, அதாவது இஸ்ரவேல் சேனைகள் முழுவதும் பயத்துல இருந்த அந்த நேரத்திலையும் தாவீது பயப்படல. அதுக்கடுத்து சவுல் கொலை பண்ண நினைக்கிறார். அந்த நேரத்துல கூட தாவீது சவுலை கொன்றிருக்கலாம், ஆனா தேவன் அபிஷேகம் பண்ணின ராஜா அப்படிங்கிறதுனால சவுலை விட்டு அவர் ஒதுங்கி தான் போகிறாரே தவிர அந்த இடத்துலயும் அவர் பயப்படல. இப்படி பல நேரத்துல தாவீது தேவன் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுகிறது போல நமக்கும் இன்னைக்கு தேவன் கூடவே தான் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை அப்படின்னு. இது எபிரேயர் 13வது அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. தேவன் என்னை கைவிடல, என்னை விட்டு விலகல. அப்படி இருக்கும் பொழுது நான் பலம் கொண்டு திடமானதாய் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல நீங்களும் இன்னைக்கு சொல்லுங்க. தாவீது சொன்னார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்னு. மனுஷன் உங்களுக்கு எதிராக ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவனும் உங்களை போல ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட படைப்பு தான். தேவனை அறிந்த உங்களுக்கு தேவனுடைய பாதுகாவல் இருக்கும் பொழுது எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. தாவீதை ஒவ்வொரு நேரத்திலையும் தேவன் பாதுகாத்தது போல உங்களையும் தேவன் பாதுகாப்பார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.